ஹாய் காய்ஸ், நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது பகவதி அம்மன் கோயில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள பகவதி அம்மன் கோயில் பற்றிய தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இது தமிழ்நாட்டில் கடைக்கோடி மாவட்டமாக சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இந்த மிகவும் பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த பகவதி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்றன. மேலும் வங்காள விரிகுடா கடல், அரபிக்கடல், பெருங்கடல் இந்த முக்கடலும் சங்கமிக்கும் இடத்தில் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. இந்தியாவின் தென்மூலையில் அமைந்துள்ளது. இது மிகவும் சக்தி வாய்ந்த சக்தி பீடங்களில் இத்திருக்கோயிலும் ஒன்றாகும். இத்திருக்கோயிலானது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக மிக பழமையான கோயில் என்று சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயில் அமைந்ததற்கு சில வரலாற்று புராண கதைகளும் உள்ளன. ஒரு காலத்தில் பானாசூரன் என்னும் பெயர் கொண்ட ஒரு அசுரன் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் வாழ்ந்த காலத்தில் பிரம்மதேவரிடம் ஒரு வரத்தை பெற்று கொண்டார். அதாவது கன்னி பெண்ணை தவிர வேற எந்த ஒருவராலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்பதே அந்த வரம். மேலும் அந்த அசுரன் அந்த பிரம்மதேவரிடம் பெற்றுக்கொண்ட வரத்தை கொண்டு தேவர்கள் மற்றும் முனிவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன்பின் தேவர்களும் முனிவர்களும் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டதாக சொல்லப்படுகிறது. அதன்பின் மகாவிஷ்ணு அவர்கள் முனிவர்கள் மற்றும் தேவர்களிடம், இந்த சாபத்தை என்னால் போக்க முடியாது, அதாவது உங்களுடைய துன்பத்தை என்னால் போக்க இயலாது. ஏனென்றால் பானாசுரன் என்ற அசுரன் பிரம்மாவிடம் ஒரு கன்னி பெண்ணை தவிர வேறு யாராலும் மரணம் நிகழக்கூடாது என்ற வரத்தை பெற்றுவிட்டான். ஆகவே இது என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகையால் நீங்கள் மகேஸ்வரனிடம் சென்று முறையிடுங்கள் என்று சொன்னார். அதற்கு தேவர்களும் முனிவர்களும் ஏன் என்று கேள்வி கேட்டதற்கு, மகேஸ்வரனிடம் அமர்ந்துள்ள மகேஸ்வரி அன்னையால் மட்டுமே இந்த துன்பத்திற்கு முழுமையான நிவர்த்தி கிடைக்கும் என்று கூறினார். அதன்பின் தேவர்களும் முனிவர்களும் மகேஸ்வரி அன்னை என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவியை நோக்கி யாகம் செய்ய தொடங்கினார்கள். யாகத்தின் முடிவில் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ரிஷப வாகனத்தில் வந்து காட்சியளித்ததாக சொல்லப்படுகிறது. அம்மையப்பன் இருவரையும் கண்ட நேரத்தில் தேவர்களும் முனிவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன்பின் அன்னை பார்வதி அவர்கள், உங்கள் துன்பத்தை நான் அறிவேன். இந்த பாரத கண்டத்தின் கடைக்கோடியில் உள்ள, அதாவது குமரி மாவட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தான், கடைக்கோடியில் பகுதியில் உள்ள ஒரு பகுதியில் நான் கன்னியாக அவதரித்து அங்கு பானாசுரனை வதம் செய்து உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவேன் என்று அன்னை அவர்கள் கூறி மறைஞ்சதாக சொல்லப்படுகிறது. பின்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடைக்கோடி பகுதியில் அன்னை அவர்கள் கன்னியாக அவதரித்து பானாசுரனை வதம் செய்து பின்பு அவர் தவம் இருந்து சிவபெருமானை மணந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கன்னியாகுமரி பகுதி என்பது ஒரு சுற்றுலா தலமாக மட்டும் பார்க்கப்படாமல் இது ஒரு ஆன்மீக தலமாகவும் இன்னும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் எண்ணற்ற ஆன்மீக தலங்களும் உள்ளது என்பது அனைவரும் அறிந்த ஒன்றே. இப்பொழுது இங்கு காணக்கூடிய இந்த ஆலயம் என்பது ஒரு காலத்தில் பருத்தி விளையும் பூமியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் உள்ள சீவில பாறையில் தேவி அவர்கள் சின்ன குழந்தையாக இருந்த பொழுது ஓடியாடி விளையாடிய அவருடைய கால் தடங்கள் இந்த பாறையில் அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அன்னையின் கால் தடத்தை இன்றும் அந்த பாறைகளில் நாம் காணலாம். அந்த பாதங்கள் பதிக்கப்பட்ட பகுதியை விவேகானந்தர் கமிட்டி சொல்லக்கூடிய அந்த கமிட்டிகள் அந்த பகுதியை பாதுகாத்து விளக்கேற்றியும் பூஜைகள் செய்தும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள். ஆக அன்னை அவர்கள் அன்று முதல் இன்று வரை ஒரு கன்னி பெண்ணாகவே அமர்ந்து கோவிலில் காட்சியளித்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் உள்ளது. ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அம்மனின் மூக்குத்தியானது யோக சக்தியின் வழிபாடு என்பதால் பக்தர்களின் வழிபாட்டுக்கு உரியதாக உள்ளது. இத்திருக்கோயிலுக்கு சென்று நாம் உண்மையான பக்தி பரவசத்துடன் அன்னையை வேண்டும் பொழுது நம்முடைய குறைகள் நிறைவாவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இங்குள்ள அம்மனை மக்கள் அனைவரும் தியாக சௌந்தரி, பாழ சௌந்தரி என்று அன்போடும் பக்தியோடும் இன்றும் தாங்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள்.
இங்குள்ள அன்னையின் சிலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதாவது அவருடைய மூக்குத்தியாகும். இது வைர மூக்குத்தியாகும். இந்த ஒளிரும் மூக்குத்தி என்பது கடலில் இருந்து பார்த்தால் கூட தெரியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூக்குத்தியின் வளையம் என்பது அரச நாகப்பாம்பிடமிருந்து பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பழங்காலத்தில் கடற்படையினர் இந்த ஒளிரும் மூக்குத்தியை தவறாக, அதாவது கலங்கரை விளக்காக கருதப்பட்டனர் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்புதான் அவர்கள் அறிந்தார்கள் இது அன்னையின் மூக்குத்தி என்று. பக்தர்களுக்காக இத்திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 4:30 முதல் 12:30 வரையும், மேலும் மாலை 4 முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இத்திருக்கோயிலுக்கு செல்ல நாகர்கோவிலில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலியில் இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளன. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த காணொளிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். கூடவே லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.